சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அலகு 7 குறிப்பிடப்பட்டுள்ள தமிழறிஞரான கவிஞர் தமிழ் ஒளி பற்றிய குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வகுப்பிலேயே உங்களுக்கு எல்லா விதமான பாடப்புத்தகங்களிலும் இருக்கக்கூடிய தகவல்களை ஒன்று திரட்டி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இந்த ஒரு வகுப்பை நீங்கள் பார்த்துட்டா போதும், எந்த புத்தகத்தையும் நீங்கள் தேடி அலைய தேவையில்லை என்பதை உறுதியாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ளே போகலாம். இவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயரங்கம் என்பது இவருடைய இயற்பெயர். கண்டிப்பாக இதை டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கலாம். கவிஞர் தமிழ் ஒளியின் இயற்பெயர் விஜயரங்கம். இவருடைய பெற்றோருடைய பெயர் பாருங்க. தந்தையார் பெயர் சின்னையா, தாயார் பெயர் செங்கேணி அம்மாள் என்பதுதான் இவர்களுடைய பெற்றோருடைய பெயர். இவர் பிறந்த இடம் குறிஞ்சிப்பாடியை அடுத்து இருக்கக்கூடிய ஆடூர் அகரம் என்ற ஊரில் இவர் பிறந்திருக்கிறார். இது கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. ஆனால் புத்தகத்தில் புதுவை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் புத்தக தகவலை எடுத்துங்க. ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு குறிப்பிட்டு எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சிப்பாடியை அடுத்து இருக்கக்கூடிய ஆடூர் அகரம் என்பதுதான் சரியான விடை. இவருடைய பிறப்பு பாருங்க, 21/10/1924 பிறந்திருக்கிறார். இவருடைய மறைவு 29/3/1965. கிட்டத்தட்ட 41 ஆண்டுகள் மட்டுமே இவர் இந்த மண்ணுலகில் வாழ்ந்திருக்கிறார். இவரை எப்படி அழைப்பாங்க, இவர் எந்த செல்ல பெயரை சொல்லி அழைப்பாங்க அப்படின்னா பட்டுராசு என்று இவரை அழைப்பார்கள். இவருடைய இயற்பெயர் விஜயரங்கன், இவருடைய செல்ல பெயர் பட்டுராசு. இவர் பொது உடைமை கருத்துக்களில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர், பொது உடைமை உணர்வு கொண்டவராக கருதப்படுகிறார். இவ்வளவுதான் தமிழ் ஒளி பற்றிய அடிப்படை குறிப்புகள். அடுத்தது இவருடைய சிறப்புகள் பாருங்க. நவீன இலக்கிய துறையில், தற்போது இருக்கக்கூடிய நவீன இலக்கிய துறையில் முதல் தலித் கவிஞர் என்ற பாராட்டுக்கு உரியவர் யார்னா கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள்தான் நவீன இலக்கிய துறையின் முதல் தலித் கவிஞர் என்ற பாராட்டுக்கு உரியவராக கருதப்படுகிறார். அது மட்டுமல்லாமல் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும், யாருடைய வழித்தோன்றல்? பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் விளங்கினார். யாருடைய மாணவர் என்ற கேள்வியை கண்டிப்பாக நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்க. தமிழ் ஒளி அவர்கள் பாரதிதாசனின் மாணவராக விளங்குகிறார். இவர் பாரதியாரின் வழித்தோன்றலாக கருதப்படுகிறார். இந்த இரண்டையுமே தெளிவாக பிரித்து ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் கவிஞர் தமிழ் ஒளியின் ஞான தந்தை யாருன்னு கேட்டிங்கன்னா பாரதியாரைத்தான் அவர் தன்னுடைய ஞான தந்தையாக கொண்டார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குருவாக யாரை இவர் போற்றினார் என்றால் பாரதிதாசனை கவிஞர் தமிழ் ஒளி தன்னுடைய குருவாக போற்றினார். இவர் நடத்திய இதழ் சன யுகம், அதாவது ஜனயுகம் என்பதுதான் இவர் நடத்திய இதழ். இந்த குறிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான குறிப்பு. நவீன இலக்கியத்துறையின் முதல் தலித் கவிஞர், பாரதியாரின் வழித்தோன்றல், பாரதிதாசனின் மாணவர் மற்றும் பாரதியாரை ஞான தந்தையாகவும் பாரதிதாசனை குருவாகவும் கருதியவர். இவர் நடத்திய இதழ் ஜனயுகம் என்பது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவருடைய இலக்கிய படைப்புகளை நம்ம பார்க்கணும். இந்த இலக்கிய படைப்புகளை நீங்கள் தெளிவாக விளக்கமாக ஞாபகம் வச்சுக்கணும். இதிலிருந்து தான் நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் கேள்வி கேட்பாங்க. இவருடைய படைப்பு பாருங்க, கவிஞனின் காதல். கவிஞனின் காதல் என்ற படைப்பு எந்த நூலின் அடியை ஒட்டி எழுதப்பட்டதுன்னா பாரதிதாசன் அவர்களின் புரட்சி கவி என்ற நூலை ஒட்டி எழுதப்பட்ட காவியம் கவிஞனின் காதல். இதை நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது வீராயி. வீராயி என்ற காவியம் பாரதியாரின் கரும்பு தோட்டத்திலே என்ற கவிதையை உள்வாங்கி, பாரதியார் அவர்கள் கரும்பு தோட்டத்திலே என்ற கவிதையை எழுதியிருக்கிறார். அந்த கவிதையை இவர் உள்வாங்கி தமிழ் தொழிலாளிகளின் துயரை மையமாக வைத்து எழுதப்பட்ட காவியம்தான் இந்த வீராய். அதற்கடுத்தது நிலை பெற்ற சிலை. இதை நாம் டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். இவருடைய 2 நூல்களை நம்ம மிக முக்கியமாக டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். ஒன்று நிலை பெற்ற சிலை, மற்றொன்று மாதவி காவியம். மாதவி காவியம் பற்றி கடைசியாக சொல்ல போகிறேன். இப்போ பார்க்க போகிறது நிலை பெற்ற சிலை. முதலாளியால் சீர்குலைந்த காதலர்களின் வாழ்வு பெற்ற காவியம்தான் நிலை பெற்ற சிலை.
அடுத்தது விதியோ வீணையோ. அடுத்த நூல் விதியோ வீணையோ. சிலப்பதிகாரத்தில் மாதவிக்கு ஏற்பட்ட பிரிவுத்துயரை இசை நாடகம் போல் அமைத்து எழுதப்பட்ட படைப்பு தான் விதியோ வீணையோ. அடுத்தது கோசலை குமாரி முழுக்க புத்த மதத்தை பற்றி கூறுகின்ற ஒரு காவியம். புத்த மதத்தை ஏற்றுக்கொண்ட அசுவகோஸ் என்பவர் புத்த பிட்சாக மாறும் காவியம்தான் இந்த கோசலை குமாரி. இவருடைய அடுத்த நூல் கண்ணப்பன் கிளிகள். இவர் பாரதியாருடைய குயில் பாட்டு என்ற நூலை வாசிக்கிறார். அந்த நூலின் மூலமாக இவருக்கு தூண்டுதல் ஏற்படுகிறது. அந்த தூண்டுதலின் அடிப்படையில் இவர் எழுதிய நூல்தான் கண்ணப்பன் கிளிகள். இது கவிஞர் தமிழ் ஒளியால் எழுதப்பட்ட ஒரு உருவக காப்பியம். இது அப்படியே டிஎன்பிசியில் கேட்பாங்க. கவிஞர் தமிழ் ஒளி எழுதிய உருவக காப்பியம் எதுன்னு கேட்பாங்க. அது கண்ணப்பன் கிளிகள். அடுத்தது பாருங்க, டிஎன்பிசியில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி, மாதவி காவியம் என்ற நூலை எழுதியது யாருன்னு கேட்பாங்க. மாதவி காவியம் என்ற நூலை எழுதியது கவிஞர் தமிழ் ஒளி. கிட்டத்தட்ட இந்த நூலை அவர் 3 காண்டங்களாகவும் 27 காதைகளாகவும் விரிவாக பிரித்து எழுதியிருக்கிறார். 3 காண்டங்களையும் 27 காதைகளையும் கொண்டது மாதவி காவியம் நூல். மாதவி காவியம் என்ற நூலை பூவண்ணன் என்ற கவிஞர் படிக்கிறார். படித்துவிட்டு என்ன கூறுகிறார்னா, கவிஞர் தமிழ் ஒளி காலனை வென்று, காலன் என்றால் யமன் என்று பொருள், கவிஞர் தமிழ் ஒளி காலனை வென்று கடகட எனச் சிரிக்கும் அற்புத சிரிப்பே இந்த காவியம் என கூறியவர் கவிஞர் பூவண்ணன் அவர்கள். இந்த கூற்று மிக முக்கியமான ஒரு கூற்று. அடுத்தது, இவர் சிற்பியின் காதல் எனும் நாடகத்தை எழுதியிருக்கிறார். அந்த நாடகம் எந்த தலைப்புல திரைப்படமாக வெளிவந்ததுன்னா வணங்காமுடி என்ற பெயரில் திரைப்படமாக வெளிவந்தது. இது மட்டும் இல்லாமல் இவர் எழுதிய வேறு சில படைப்புகள் என்னன்னா, மேதினமே வருக. இந்த மேதினமே வருக என்ற நூலை இவர் எழுதியிருப்பதில் ஆச்சரியமில்லை. காரணம் என்னன்னா, இவர் எந்த கருத்துக்களை உள்வாங்கியவர், பொது உடைமை கருத்துக்களை உள்வாங்கியவர். அந்த பொது உடைமை கட்சியின் மூலமாக அனுசரிக்கப்பட்டது தான் மேதினம். அப்போ கண்டிப்பாக இவர் அது தொடர்பான நூலை எழுதியிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த நூல் தான் மேதினமே வருக. அடுத்தது, தமிழர் சமுதாயம், குருவிப்பட்டி, திருக்குறளும் கடவுளும், சிலப்பதிகாரம் காவியமா நாடகமா, இதெல்லாம் இவருடைய குறிப்பிடத்தக்க மிக முக்கிய நூலாக பார்க்கப்படுகிறது. இவர் குழந்தை பாடலையும் எழுதியிருக்கிறார். அந்த பாடலின் பெயர் பாடு பாப்பா. அது மட்டும் இல்லாமல் 1949 புதுவை தொழிலாளிக்கு கோவை தொழிலாளியின் கடிதம் என்ற கவிதை எழுதினார். அந்த கவிதை அந்த காலகட்டத்தில் மிகவும் பிரபலமாக பார்க்கப்பட்டது. இவை எல்லாமே இவருடைய இலக்கிய படைப்பா நம்ம பார்க்குறோம். நம்முடைய புத்தகத்தில் இவருடைய என்ன கவிதை தொகுப்பை கொடுத்துருக்குறாங்கன்னா, பட்டமரம் என்ற கவிதையை தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த கவிதை எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்குன்னா, கவிஞர் தமிழ் மொழியின் கவிதைகள் என்ற தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. இவர் என்ன கொள்கையை பின்பற்றினார்னா, மக்கள் வாழ்வு உயர இலக்கியங்கள் பயன்பட வேண்டும் என்பதுதான் இவருடைய கொள்கை. இலக்கியங்கள் மூலமாக மக்களுடைய வாழ்வு உயர வேண்டும் என்ற கொள்கையை உடையவர் கவிஞர் தமிழ் ஒளி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் மிக முக்கியமான ஒரு கூற்றை கூறிவிட்டு சென்றிருக்கிறார். அது என்னன்னா, ஒரு கவிஞன் வாழ்ந்ததற்கு அடையாளமே அவனுடைய படைப்புகள்தான் என்று கூறியவர் கவிஞர் தமிழ் ஒளி என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். அடுத்தது, நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய இவருடைய வரிகளை மட்டும் பார்த்துட்டோன்னா இவருடைய முழு குறிப்பும் நிறைவுக்கு வருகிறது. மிக எளிமையான பாடல் வரி தான் நம்ம புத்தகத்தில் இருக்குது. பட்டமரம் என்ற தலைப்பில் அதை ஒரு முறை வாசிக்கிறேன். அதை காது கொடுத்து கேட்டிங்கன்னா கவிஞர் தமிழ் ஒளி குறிப்பு முடிவடைகிறது. மொட்டை கிளையோடு நின்று தினம் பெருமூச்சு விடும் மரமே, வெட்டப்படும் ஒரு நாள் வரும் என்று விசனம் அடைந்தாயோ, நீ வருத்தப்பட்டியோ, குந்த நிழல் தர கந்த மலர்த்தர கூரை விரித்த இலை வெந்து கருகிட இந்த நிறம் வர வெம்பி குமைந்தனையோ, கட்டையெனும் பெயர் உற்று கொடுந்துயர்பட்டு கருகினையோ, பட்டையெனும் உடையிற்று கிழிந்தெழில் முற்றும் இழந்தனையோ, காலம் எனும் புயல் சீறி எதிர்க்க கலங்கும் ஒரு மனிதன் ஓலமிட கரம் நீட்டிய போல் இடர் எய்தி உழன்றனையோ, பாடும் பறவைகள் கூடி உனக்கொரு பாடல் புனைந்ததுவும் மூடு பனித்திரையோடு போய்க்கொரு மோகம் கொடுத்ததுவும், ஆடும் கிளை மிசை என்றால் மேல் என்று பொருள், ஆடும் கிளை மிசை ஏறி சிறுவர்
குதிரை விடுத்ததும் ஏடு தரும் கதையாக முடிந்தன, இன்று எல்லாம் வெறுங்கனவே என்று சிறிய வயதில் தான் பச்சை பசேல் என்று பார்த்த மரம் தற்போது பட்டு போயிருப்பதை பார்த்து இலக்கிய வரிகளில் கதறியிருக்கிறார் நம்முடைய கவிஞர் தமிழ்வொளி அவர்கள். படிக்கும் பொழுதே அவருடைய வருத்தம் அந்த வரிகளில் தெரிகிறது. அவ்வளவு இயல்பாக கவிதை படைப்பை எழுதிவிட்டு சென்றிருக்கிறார் கவிஞர் தமிழ்வொளி அவர்கள். இவ்வளவுதான் இவரை பற்றிய குறிப்பு, இவ்வளவுதான் நம்ம படிக்க வேண்டிய குறிப்பு. இதை படித்து கொண்டாலே போதும். நிச்சயமாக இதிலிருந்து இவரை பற்றி கேட்டால் கேள்விகள் இடம்பெற்றுவிடும். தெளிவா குறிப்பெடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியில் நாம் அனைத்து கேள்விகளையுமே மிக எளிமையாக சரியாக விடையளிக்கலாம். அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ச்சியாக சிவம் அகாடமியை தொடர்ந்துகிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.